அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு தமிழர்களின் எழுச்சி, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நாளைக்கு சனிக்கிழமை 21 பிப்ரவரி 21 திருச்சியில நடக்க இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தலைமையில அந்த மேடையில 234 வேட்பாளர்களையும் அண்ணன் அறிமுகப்படுத்தி ஆட்சியின் செயற்பாட்டு உரையையும் கொடுக்க போறாங்க. இப்ப இதை பற்றி தான் இந்த காணொலியில பேச போறோம். ஏன் அந்த மாநாட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு. சரி, முதல்ல ஒரு கேள்வி ஒண்ணு வருது. திமுக, அனதர் திமுக, அதிமுக, தாவேகா, இப்ப நாம் தமிழர், இந்த நான்கு முனை போட்டியா நடக்குது. இந்த இதுல நாம் தமிழர் வெற்றி பெறுமா அப்படின்னு. இந்த மாதிரி வரலாற்றுல ஒரு வாட்டி நடந்திருக்கு. அந்த வரலாற்று நிகழ்வை நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையா நான் சொல்ல போறேன். இந்த குட்டி கதையை கேளுங்க. நாம் தமிழர் வெற்றி பெறுமா இல்லையா நீங்களே முடிவு பண்ணுங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னா, எடுத்தோடனே மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவாகாது. அந்த சாம்ராஜ்யத்தை எப்படியாச்சும் உருவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன், ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரு பெருங்கனவை சுமந்து கொண்டு அந்த சாம்ராஜ்யத்திற்கான அடித்தளத்தை விடுவாங்க. அதுதான் உலகம் முழுக்கவே எல்லா சாம்ராஜ்யங்களும் உருவானது அப்படிதான். அப்போ ஒரு சாதாரண மனிதனோட அந்த விடுதலை வேட்கையும் அந்த எண்ணமும் அந்த கனவும் தான் சாம்ராஜ்யங்களுக்கான அடித்தளமே. அப்படி ஒரு சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டில் உருவானது. அது எப்ப அப்படின்னா, பாண்டியர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சோழர்கள் குறுநில மன்னர்களா இருக்காங்க. இப்ப சோழர்கள் ஒரு போர்ல பாண்டியர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியர்களுக்கு ஆதரவா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சோழர்களுக்கு ஆதரவா பல்லவர்கள் மட்டும் இருக்காங்க. இப்ப இந்த போர்ல சோழர்கள் தோத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க ஒரு அதிசயம் ஒண்ணு நிகழுது. எண் கொண்ட தொன்னூற்றின் மேலும் இரு மூன்று புண் கொண்ட வெற்றி புரவலன் அப்படின்னு பேர் உண்டு. யார் அந்த மன்னர் அப்படின்னா, விஜயாலய சோழனுக்கு அந்த பேர். அவரோட உடம்புல 96 விழுப்புண்கள் இருக்குமா. இப்ப நம்ம ஊர்ல பார்த்தா, ஆஹா வெள்ளை வெள்ளையேன்னு அழகா இருக்காரு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. தமிழர்களோட வீரமும் அழகும். அழகு அப்படின்னு ஒரு ஆண்மகனுக்கு என்னன்னா, ஒரு கத்தி எடுத்து குத்துனோன்னு அந்த குத்தி அதை வெளியில எடுக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு தழும்பு ஒண்ணு வரும். அந்த தழும்பை வைத்துதான், எத்தனை தழும்புகள் இருக்கோ அதை வச்சுதான் ஒரு ஆண்மகன் அழகானவனா இல்லையானே அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப 96 விழுப்புண்களோட விஜயாலய சோழனுக்கு கால்கள் இரண்டும் செயலிழந்து போயிடுச்சு. அவரு ஒரு இடத்துல இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி செய்தி ஒண்ணு வருது. இந்த போர்ல சோழர் படை தோற்று கொண்டிருக்கிறது, சோனாட்டு படை அப்படின்ட்டு பாண்டியர்களிடம். அவருக்கு தாங்க முடியல. உடனே என்ன பண்றாருன்னா, போர்க்களத்துக்கு வந்துடுறாரு. போர்க்களத்துக்கு அவர் கேட்கிறாரு பல்லவர்களை பார்த்து, பா, ஒரே ஒரு யானையை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா மன்னர்கள் யானை மீது இருந்து தான் போரிடுவாங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க சொல்றாங்க, இல்லைங்க, எல்லா யானையும் அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு. சரி, ஒரு குதிரையாச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க ஐயா, இல்ல உங்க மன்னரே, குதிரையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. அப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு, சரி, 2 வீரர்கள், சுத்தமான வீரர்கள் என்னை தூக்கி வச்சுங்க, என்னால் நடக்க முடியாது. நான் உங்க மேல ஏறி நின்னுகிட்டு இந்த கைகள் 2 வாளையும் வச்சுட்டு நான் சண்டை போடுறேன். நம்ம வெற்றி பெற்றா அது காளி நம்மளுக்கு கொடுத்த வெற்றி அப்படின்ட்டு போர்க்களத்துக்கு போறாரு. இப்ப இதுவரைக்கும் தோற்று கொண்டிருந்த சோனாட்டு படை விஜயாலய சோழன் உள்ளார வந்த உடனே வெற்றி பெற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெற்றி பெற்றுதான் அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அடித்தளம் இடுறாரு சோழ சாம்ராஜ்யத்துக்கு. 433 வருடங்கள். நம்ம அருண்மொழிவர்மனை பத்தி பேசுறோம், அரசேந்திரனை பத்தி பேசுறோம், குலோத்துங்க சோழனை பத்தி பேசுறோம். ஆனா உண்மையிலேயே அவங்க எல்லார பத்தியும் பேசுறதுக்கு விஜயாலய சோழன் அப்படின்னு ஒரு சோழ மன்னர் அடித்தளமிட்டார். அப்ப பாத்துங்க, அதே நிகழ்வு தான் இப்பயும் நடக்குது நம்மளுக்கு. எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு எதிரி. நம்ம கிட்ட அண்ணன் சீமான் கேக்குறாங்க, ஒரே ஒரு ஊடகம் எங்களுக்கு ஆதரவா நில்லுங்கப்பா அப்படின்ட்டு. ஆனா இன்னமும் இருட்டடிப்பு செய்யறாங்க. 2016 இருட்டடிப்பு செஞ்ச ஊடகங்கள் 2026 நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை இருட்டடிப்பு செய்யறாங்க. அண்ணன் கேட்கிறாங்க, டேய், கொஞ்சோண்டு பண உதவி எங்களுக்கு செய்யுங்கடா, எங்களுக்கு ஒரு நன்கொடை கொடுங்கடா, நாங்க மாநாட்டி இந்த மக்களையும் நல்லா வச்சு நடத்தி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாநாட்டிற்கு நிதியும் சேரல. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது, இந்த இனம் விடுதலை பெற வேண்டும் அப்படின்ட்டு சனிக்கிழமை களத்தில் அண்ணன் நின்று 234 வேட்பாளரையும் அறிமுகப்படுத்துவாங்க. அப்ப இது ஒரு அறிவிக்கப்படாத போர். யாருக்கு எதிராக? திராவிடத்திற்கு எதிராக. இந்த போரில் நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மற்ற யாருக்கும் இருக்கோ இல்லையோ, எனக்கு திண்ணமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த தமிழ் இனத்தை தெய்வம் தன் சிந்தனையில் வைத்திருக்கின்றது. இந்த இனம் விடுதலை பெற வேண்டும், இந்த உலகத்திற்கு தமிழ் மொழி தேவை அப்படின்னு தெய்வம் நினைக்குது. அதனால இந்த போரில் நாம் வெற்றி பெறுவோம். ஆனா இந்த போரில் நாம் வெற்றி பெறுவதற்கு சில வேலைகள் செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னா,
மிக முக்கியமாக கடுமையாக உழைக்க வேண்டும். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்துக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அஸ் எ கிரியேட்டர் அவர் என்ன நினைப்பாருன்னா, உருவாக்குறவரு யார் யாரெல்லாம் நல்ல வேலை செய்றாங்க, யார் யார் கடுமையா உழைக்கிறாங்க, யார் தன் இனத்தை தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, யார் தமிழ் மொழியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு தெய்வம் நினைக்கிறாங்க. அப்ப அந்த தெய்வ சிந்தனை வந்து நம்மை இந்த இடத்தில் வெற்றி பெற வைக்கும். ஆனா நாம அதுக்கு கடுமையா உழைக்கணும். கடைசி நொடி வரைக்கும், அந்த தேதிகள் வந்ததுக்கு அப்புறம் பரப்புரை முடிகிற கடைசி நொடி வரைக்கும் நாம பம்பரமா சுழன்று உழைக்க வேண்டும். மிக முக்கியமாக ஒரு வீடு விடக்கூடாது. திண்ணை பரப்புரை செய்ய வேண்டும். துண்டறிக்கை கிடைக்கிற துண்டறிக்கை அடிச்சுட்டு நம்ம போய் கொடுக்கணும். நம்ம ஒரு தேநீரை குடிச்சிட்டு நிதி பொருளாதாரம் இல்லைன்னா கூட நாம போய் வேலை செய்யணும். ஏன்னா இது நம் இனத்தின் விடுதலை. ஏன்னா உலகத்திலேயே மிகவும் சிறந்த ஒரு இனம் அப்படின்னு தமிழினம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழரின் அறம். நாம வெறுமன மொழியை மட்டும் பழமையான மொழியா வச்சிடல, உலகத்திற்கு அறிவை கற்றுக் கொடுத்த இடம். அந்த இனம் பன்னெடுங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அடிமையா இருக்குது. தன் சொந்த தாய் நாட்டிலே தமிழனை அடிமையா வச்சிருக்காங்க. அப்ப அந்த இனம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் விடுதலை போராட்ட வீரர்களாக இந்த வேலையை மேற்கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த காணொலியை பார்க்கிற நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அனைவருமே, நீங்கள் அனைவரும் விடுதலை போராட்ட வீரர்கள். இந்தியா விடுதலை பெற்றுச்சு. அப்ப நம்மளால போராட முடியல. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டா அவங்க எல்லாம் போரிட்டு நம்மளுக்கு விடுதலை வாங்கி தந்தாங்க. வ.உ.சி போரிட்டாரு, ஐயா காமராஜர் போரிட்டாரு, ஏகப்பட்ட பேர், ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் போரிட்டார். இந்த மாதிரி அவங்க சிறைக்கு போய் நம்மளுக்கு விடுதலை வாங்கி தந்தாங்க. ஆனா இப்ப நாடை எப்படி வச்சிருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து நம்மை அடிமைப்படுத்துவதற்கு முன்னாடி அடிமையான ஒரே இனம் இந்தியால தமிழ் இனம் தான். அப்ப அந்த தமிழ் இனம் இந்த திராவிட கும்பலிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு போராடுறதுதான் இந்த 26 சட்டமன்ற தேர்தல். நமக்கு மிக முக்கியமாக இந்த விடுதலை போராட்டமும் அரசியல் விடுதலையும் ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்னா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து தமிழன், அடிமையான தமிழினம் விடுதலை பெற்ற நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும். அது சீமானன் முதலமைச்சர் ஆகிற நாளாக தான் இருக்க வேண்டும். அப்ப இந்த தேர்தல்ல நாம பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான், விடுதலை போராட்டத்திற்காக நம்ம சண்டை போறோம். நான் ஒரு விடுதலை போராட்ட வீரன். விடுதலை போராட்ட வீரன் அடிமைப்பட்டு கிடக்கின்ற அன்னை தமிழ் சமூகத்தை நான் தூக்கி நிறுத்த போகின்றேன் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையை நீங்க மனதில் வாங்கி கொண்டு நீங்க போரிடுங்க. மிக முக்கியமா நீங்க இதை என்ன பண்ணணும்னா, திமுக, அதிமுக, தாவேகா இவங்க மூணுமே ஒரே இதுதான். மூன்றும் ஒரே சாக்கடையில் உரிய மட்டைகள். அந்த ஈவேரான்ற சாக்கடையை தூக்கிட்டு வருவானுங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். அதாவது தெற்காசியா முழுக்க, ஏன் எகிப்திலையும் நம்ம போயிருக்கோம், அப்படி பரவி வாழ்ந்து அந்த மக்களுக்கு நல் சிந்தனைகளையும் நற்கருத்துகளையும் தெய்வத்தையும் கற்றுக் கொடுத்த தமிழ் இனத்திற்கு இந்த ஈவேரா எப்படி அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கணும். நிறைய பேர் குழப்புவாங்க நம்மள. நம்ம கிட்ட என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, ஈவேராலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் இல்லைன்னா எப்படி அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஈவேராவை உடைச்சு அந்த பிம்பத்தை சுக்கு நூறாக்குறோமோ அன்னைக்கு தமிழ் தேசியம் தானா விடுதலை பெறும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஈவேராவால அதை ஆதாயம் அடைவது திமுக தான், திராவிடம் தான். எல்லா இடங்களிலும் தமிழர் அல்லாதவர்கள் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி இந்த ஈவேரா அப்படின்ற இத்து போன இந்த வெங்காயம் தான். இந்த வெங்காயத்தை உரிச்சு இது ஒண்ணுமே இல்லை இந்த வெங்காயம் அப்படின்னு நம்ம மக்களுக்கு காண்பிச்சிட்டோம்னாலே நாம வெற்றி பெற்றுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னொன்னும் நீங்க பண்ணணும். அது என்னன்னா, உங்களுடைய கனவுகளை நீங்கள் சொல்ல வேண்டும். என்னுடைய கனவு இது. இப்ப தங்கச்சி மரிய ஜெனிஃபர்னு கன்னியாகுமரி தொகுதியை சேர்ந்தவங்க, அவங்கள நான் பார்த்துட்டு வரேன். அவங்க சொல்றாங்க, என்னுடைய கனவு இது, கனவு கன்னியாகுமரி. கன்னியாகுமரி எப்படி கனவு அப்படின்னா, அங்க என்னென்ன வேளாண்மை நடக்குது, இந்த வேளாண்மையில இருந்து நாங்க எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்வோம், இதன் மூலம் எத்தனை பேருக்கு நாங்க வேலைகளை கொடுக்க முடியும். கடல் இருக்கு, அந்த கடலை வச்சு நாங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அந்த மாதிரி உங்கள் கனவுகளை நீங்கள் மக்களிடம் சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த கட்சி இவ்வளவு வளர்ந்து நிக்குது, அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அண்ணன் மட்டும்தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய கனவை சொன்னாங்க. கனவு தமிழ்நாடு, என் நாடு இப்படி இருக்கணும், அதை நான் கனவு காண்றேன், அதை நான் வந்து செயலாற்றணும்னு நினைக்கிறேன், அதனால நான் யாரோடையும் கூட்டணி போகாம தனிச்சு நின்று நான் போரிடுறேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாங்களே. அண்ணனோட கனவை நீங்கள் தூக்கி சுமருங்கள். அதை சுமக்கிறப்ப நீங்க உங்க பகுதிகளில், இப்ப நான் ஈரோடு பகுதியில இருக்கேன். ஈரோடா மஞ்சள் அதிகமா விளையும், குர்குமின் கண்டென்ட் அதிகம் மஞ்சள்ல. அப்ப என்னோட இதுல இருந்து நான் வந்து இந்த சாயக்கழிவு ஆலைகள் எல்லாம் மூடிட்டு மக்களுக்கு வேளாண்மையில வேலை வாய்ப்பு கொடுத்து அங்கு வந்து தொழில்நுட்பம் படிச்சவங்களுக்கு வேலைகள் என்னால கொடுக்க முடியும், முனைவர் பட்டம் படிச்சவங்களுக்கு வேலைகள் கொடுக்க முடியும், மஞ்சள்ல இருந்து என்ன மருந்து தயாரிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் கனவுகளை சொல்ல ஆரம்பிங்க. நீங்க ரொம்ப சுலபமா சொல்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அது என்ன தம்பி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னா,
நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இப்ப நீங்க நடந்து போறீங்க. இப்ப நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். நான் நடந்து போறேன். வெளியில வரேன். என் வீட்டுக்கு விட்டு வெளியில வந்தா சாலைகள் சரியில்ல. ஓ! சாலை ஏன் இப்படி சரியா இல்ல? 70, 80 வருஷமா இவங்க ஆட்சி செய்றாங்க. ஏன் ஆட்சியில சாலைகள் சரியாவே இல்ல? 2.25 கோடிக்கு இப்ப சமீபத்தில போட்ட ஒரு சாலை வந்து பேத்து எடுத்துட்டு போறாங்க மக்கள். அப்ப இந்த சாலை தரமான சாலை வெளிநாடுகள் போல இருக்கணும்னா, நான் என்ன பண்ணணும்? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். ஏன்னா, அவங்க தான் மாற்றத்தை குடுப்பாங்க அப்படின்னு நீங்க சிந்திப்பீங்க. இப்ப நான் கொஞ்சம் தூரம் நடந்து போறேன். பார்த்தா எங்க பார்த்தாலும் சாக்கடையா இருக்கு. மழை நீரும், சாக்கடை நீரும் சேர்ந்திருக்கு. நான் உடனே நினைக்கிறேன். வெளிநாடுகள் எல்லாம் சாலை இருபுறமும் ஓட்டைகள் இருக்கு. அதன் வழியாக மழை நீர் போய் சேருது. அப்ப அந்த மாரி ஏன் இல்ல? அப்ப நான் மாற்றத்தை விரும்புறேன். அப்ப நான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு நான் போகணும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நெனைப்பேன். சரி, இப்ப நான் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போறேன். ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சியில அரசாங்க பள்ளிக்கூடத்தும் வந்து எதுவுமே தரம் இல்லாம இருக்கு. இடிஞ்சு உழுவுற நிலைமையில இருக்கு. அப்ப இடிஞ்சு உழுவுற நிலைமையில இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோம்னு நினைக்கிறேன். வெளிநாடுகள்ல எல்லாம் எல்லா நாடுகள்லயும் தரமான கல்வி இலவசமா குடுக்குறாங்க. கல்வி நிலையங்கள் எல்லாம் 7 நட்சத்திர விடுதி போல இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல சாராய ஆலைகள் அப்படி இருக்கு, சாராய கடைகள் அப்படி இருக்கு, கல்வி நிலையங்கள் இப்படி இருக்கே நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்கள் மாற்றத்தை விரும்புகின்றவர். நீங்க அதே மாரி போறீங்க. அன்னைக்கு நேத்து பார்க்கிறேன், பசங்க வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கஞ்சாவ வந்து பசங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க 6வது, 7வது படிக்கிற பசங்க. அப்ப நீங்க இத பார்க்குறீங்க. ஒரு நாட்டின் எதிர்காலம் அப்படின்றது குழந்தைகள்னா, இந்த குழந்தைகள் இப்படி கஞ்சா அடிக்கிறாங்கன்னா, நாடு எப்படி நாசமா போகும் அப்படின்னு நினைச்சு, இது இருக்கக்கூடாது. அவங்க குழந்தைகள், திராவிட கட்சியின் குழந்தைகள் வந்து பட தயாரிப்பாளர்களா இருக்காங்க. நாம இப்படி இருக்குமே நம்ம குழந்தைகள்னு வச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் மாற்றத்தை விரும்புறேன். அப்ப மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு நீங்க போவீங்க. அதே மாரி நீங்க நடந்து போறீங்க. நடந்து போறப்ப எங்க பார்த்தாலும் ஆ நெல்லு மூட்டை வந்து மழையில நனைஞ்சு இருக்கு நெல் கிடங்குல. நீங்க பார்க்குறீங்க. இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு இந்த வெள்ளை அரிசிய உற்பத்தி பண்ணாம, நாம வந்து நாட்டு ரக அரிசிகள ஏற்படுத்தி, உற்பத்தி பண்ணி, நம்மளோட நாட்டு அரிசி வகைகள வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாமேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க மாற்றத்தை விரும்பும் மக்கள். நீங்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு போவீங்க. நீங்க பார்க்குறீங்க. மலைகளா இருக்கு. எங்க பார்த்தாலும் உடைச்சு கல்குவாரிகளா ஆக்கி வேளாண்மைய நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, "ஏய் இந்த மழை இல்லன்னா மழை வராதுடா. அப்ப இந்த மழை வேணுமே. மழை தானே வேளாண்மைக்கு மிக முக்கியமானது. நீர் தானே முக்கியமானது. அப்ப நீரின்றி அமையாத உலகினேன் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை பாடியிருக்காரே. அப்ப இந்த மலைய உடைக்கிறானே, அடுத்த தலைமுறை என்ன சாப்பிடுவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மாற்றத்தை விரும்புகின்றவர். அப்ப நீங்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு போவீங்க. கொஞ்சம் தூரம் போறீங்க. காவிரி ஆறு. காவிரி ஆத்துல மணல் அள்ளி தின்னு இந்த சேகர் ரெட்டி பணக்காரன் ஆயிட்டு அவன்கிட்ட பிச்சை வாங்கி சாப்பிடுறானுங்க இந்த திராவிட திருமலர்கள். அப்ப நீங்க நினைக்கிறீங்க, இந்த ஆற்று மணல் இருந்தாதனடா வண்டல், வண்டல் இருந்தாதனடா வளம். எவ்வளவு பொண்ணு விளையிற பூமியா இருந்ததுக்கு மிக முக்கியமானது அந்த ஆற்று மணல் தானே. அப்ப இந்த ஆற்று மணலை நான் காப்பாத்தணும். அடுத்த தலைமுறை நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நீங்க மாற்றத்தை விரும்புறீங்க. நீங்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு போவீங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாக்குறீங்க. பெயர் பலகைகளை பாக்குறீங்க. தமிழே இல்ல. தமிழுக்காக தன் உயிரை இன்னுயிரை ஈகி இங்க வந்து அந்த பிணத்தின் மேல ஏறி கருணாநிதி, அண்ணா, கருணாநிதி, இப்ப ஐயா மு க ஸ்டாலின் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? திராவிட மாடல் சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் கலந்துதான் இவங்க பேசுவாங்க. தமிழை கொன்னுடுவானுங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகத்திற்கு அறத்தை சொல்லிக் கொடுத்த இந்த தமிழ் மொழி எல்லா இடங்களிலும் இருக்கணும். அப்ப நீங்க மாற்றத்தை விரும்புறீங்களோ, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு போறீங்க. நீங்க அதிமுகல இருக்கலாம், திமுகல இருக்கலாம், பாமகல இருக்கலாம், தாவேக்கால இருக்கலாம், எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்கள் மாற்றத்தை விரும்புனீங்க அப்படின்னா, திருச்சியில நடக்கின்ற அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு போவீங்க. குடும்பம் குடும்பமா போங்க. ஏன் தெரியுமா? இந்த இனம் எழுச்சி பெற்று விட்டது. இந்த இனம் எழுந்து வருகின்றது. பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த தமிழினம் எழுச்சி பெற்று நடந்து வருகின்றது. அவர்கள் உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்ற வேண்டும் என்றால், அது இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மூலமாக தான் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு புரியுது. அப்ப இந்த மாதிரியே விட்டோம்னு வச்சுக்கலாம், நாட்டை நாசம் பண்ணி தின்னுடுவாங்க. அப்ப இவங்களெல்லாம் போட்டு பொழக்கணும் அப்படின்னா, இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு போங்க. அங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்க. கட்சியிலே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க ஒரு மாற்றத்தை விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க போய் அந்த மாநாட்டுல அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அண்ணன் பேசுவாங்க. கேளுங்க. அதுல எது சரி தவறு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு, எது சரியான கட்சின்னு போய் படிங்க. படிச்சு பார்த்துட்டு எங்க ஆட்சியின் செயற்பாட்டு ஒரு படிச்சு பார்த்து நாங்க காணொலிகள் போடுவோம், துண்டறிக்கைகள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வாக்களிங்க. அப்போ உங்களுக்கு புரியுது. நாம சாதாரணமா சாதாரணமா ஒரு சட்டை எடுக்கிறோம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வாங்க போறோம்னா, அவ்வளோ சிந்திச்சு, அவ்வளோ அலசி ஆராய்ஞ்சு வாங்குறோம். அப்ப இந்த வாக்க மட்டும் ஏன் காசு வாங்கிட்டு போடணும்? ரூ. 500 ரூ. 5000 குடுத்து காசு குடுத்து வாக்கு வாங்குவது என்பது மக்கள் ஆட்சிக்கு எதிரானது. நல்லா புரிஞ்சுங்க.
அப்ப இதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு பெண்கள் சுதந்திரமா பாதுகாப்பா இந்த ஆட்சியில வாழ முடியலையே, நான் அது பெண்களுக்கான சுதந்திரத்தையும் பாதுகாப்பா வாழ்றதுக்கான ஒரு ஆட்சி வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பெண் பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுக்கு போங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு புரியுது. தமிழினம் எழுச்சி பெற்று விட்டது. அந்த எழுச்சிக்கு முதன் குறியீடாக நாம இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும். முதல் பால் சிக்ஸர் அடிக்க வேண்டும். அண்ணன் பண்ணுவாங்க. எனக்கு அது தெரியும். அண்ணன் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அந்த மாநாட்டுக்கு போய் அண்ணனுக்கு நாங்க உங்க பக்கத்துல இருக்கோம். நீங்க உங்க காண்கின்ற அந்த கனவு தமிழ்நாட்டை நம்ம எல்லாம் சேர்ந்து உருவாக்குவோம் அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவரிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.